அரசியல் கட்சி எல்லா தலைவர்களுமே கணிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார் சார் விஜய். அதனால தாங்க இவ்வளோ சிக்கல்கள். யாருக்காவது சிக்கல் வந்ததாங்க? எந்த படத்துக்காவது சிக்கல் வந்ததா? வரலை. ஸோ நம்ம அதாவது நேற்று வீடியோ பேசியிருக்கோம். முதல் படத்துக்கு என்ன சிக்கல் வந்தது, இவர் படத்துக்கு தலைவாக்கு சர்க்காருக்கு என்ன வந்தது, ஜக்குபாயா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம், அது எப்படி வந்தது? ஸோ எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த நடிகர்கள் எதிரணியில் இருக்கும் போதும் எதிராக பேசும் பொழுதும் தாக்குதல் நடக்குது. இன்றைக்கு விஜய்க்கு பர்சனலாகவும் தாக்குதல் நடந்திருக்கு, அரசியல் ரீதியாகவும் நடந்திருக்கு, திரையுலகத்தவருடைய இறுதி படத்துக்கும் நடந்திருக்கு. இது எப்படி பார்க்கறது? இதை ஆனால் ஒரு விஷயம் மட்டுங்க தெளிவாக, இன்றைக்கு இந்த ஜனநாயகன் படத்தை லீக் ஆனதுக்கான அந்த நபரை பிடித்து அந்த குற்றம் செய்தவரை பிடி தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் அடுத்து வரக்கூடிய படங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா இந்த படம் எல்லா பக்கமே போகும். ஒரு படம் பர்டிகுலராக ஒரே ரூம்குள்ளே மட்டுமே எடிட் பண்ணி டக்கு டக்குன்னு முடிச்சு பண்ணி படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாது. பல இடங்களுக்கு ட்ராவல் ஆகும் அந்த டிஸ்க்கு. ஒவ்வொருட்டும் அப்படியே போகும். எல்லாருடைய டிபார்ட்மெண்ட்டும் இருக்காதுல்ல. எல்லா பேருமே ஒரு மனசாட்சியோடு செயல்படணும். அவங்க சம்பளம் வாங்கிடுறாங்க, டேட்டா வாங்கிடுறாங்க, 3 வேளை சாப்பிட்டுறாங்க ப்ரொடியூசரை வாங்கி. இவ்வளோ வேலைகள் நடக்கும்போது தனக்கு எல்லாம் செய்த ஒரு முதலாளிக்கு ஒரு துரோகம் யாரும் செய்யக்கூடாது. அவரை இந்த பணம் எங்கே வாங்கினார் யாருக்கா தெரியுமா? கேவின் ப்ரொடக்ஷன்ஸு. யாராக இருந்தாலுமே சொல்லிக்கலாம் விரும்புகிறேன் நான். அப்படி எடுக்கப்படக்கூடிய ஒரு படம், எல்லா நடிகர்களும் மிகப்பெரிய டாப் நடிகர்களும் சரி நடிக்கக்கூடிய படம், எல்லாருக்குமே நடக்குது இது. ஆனால் இது சரியான முறையில் டக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த குற்றத்தை தடுத்தால், தண்டனை கொடுக்கப்பட்டால், எந்த திரையுலகத்துக்குமே இந்திய திரையுலகத்துக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தான் இருக்குங்கிறதா நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார்.